இன்றைய நவீன மருத்துவத்தின் மூலம் மருந்துகள், மாத்திரைகள் போன்றவற்றால் இதய மாற்று அறுவை சிகிச்சை என்பதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? இது ஒரு மருத்துவ வரலாறு பேக்ரவுண்டில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன சேலஞ்ச் இருந்துச்சுன்னா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு இந்த ரிஜெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாத ஒரு பேஷண்ட். ஒரு 1980s 1990s இது நல்ல வெஸ்ட்டில் டெவலப் ஆகி இட் வாஸ் வெரி ப்ரெவலண்ட். நம்ம இந்தியாவில் 1993 தான் லாஸ் சேஞ்ச் ஆச்சு. பிரெயின் டெத் பண்ணி, ஏன்னா ஹார்ட் பீட்டிங் ஹார்ட் டோனர் அப்படின்றது தான் அப்போ இருந்தது. அதுக்கு பிரெயின் டெத் லாஸ் வர வேண்டியிருந்துச்சு. அது பார்லிமெண்ட்டில் 93 பாஸ் பண்ண பிறகு தான் இங்கே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆரம்பித்தாங்க. இது இந்தியாவில் 93, 94, 95 ஒரு அளவுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் நின்று போச்சு. ஏன்னா டோனர் அவேர்னஸ்லாம் அப்படி இல்லை. ஸோ early 2000 இருந்த போது the rules changed in Tamil Nadu especially, and we were one of the forerunners of that is why the transplant programs, all transplant programs are developed very well. The cadaver transplant program அப்படின்றத அரசாங்கமே மாற்றி அமைச்சிச்சு. அந்த ரூல்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி அதுக்கு செப்ரேட்டாக ஒரு கவர்மெண்ட் இதை போட்டு, அதனால் நிறைய டோனர்ஸ் பிகேம் அவைலபிள். இந்த மீன் டைம் மருந்து மாத்திரைகளும் மினிச்சரைஸ்ட் எல்வேட், இந்த செயற்கை இதயங்களும் ஒரு அளவுக்கு பிரபலமாச்சு. இதனால் நீங்கள் கேட்ட கேள்வி இது மருந்து மாத்திரைகளும் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுமா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு? இல்லை, அதோடைய இண்டிகேஷன்ஸ் குறைஞ்சிருச்சு. அது எப்போ பண்ண போகிறோம் அப்படின்றது, அதாவது மேபி ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ தள்ளி நம்ம ஒரு ஆளுக்கு பண்ணலாம். ஒரு அளவுக்கு ரொம்ப எல்டர்லி பீப்புளில் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தால் அவங்க மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலே அவங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்பேன் ஒரு 80-85 வரலையும் டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் தள்ளுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் முழுமையாக போயிடாது, ஆனால் அதோடைய இண்டிகேஷன்ஸ் ரொம்ப குறைஞ்சிடும்.